துல்லாஹி வரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குரானுடைய அர்த்தத்தையும் அதில் உள்ள இலக்கண விதிகளையும் நம்ம பார்த்து வருகிறோம். பக்ரா அத்தியாயத்தில் 90 வசனத்தில் 91வது வசனத்தில் ஒரு பகுதி வரைக்கும் நம்ம நேற்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இவங்க என்ன பதில் சொல்கிறாங்களோ அதுக்கு இன்னொரு கேள்வி எல்லாம் கேட்க சொல்கிறான். என்ன கேட்குறாங்கன்னா, இறைவனுடைய வேதம் எங்களுக்கு வந்தால் நாங்கள் ஏற்றுக்கிற ஆளுக்கு தான், வேறு ஆளுக்கு வந்தால் தான் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோன்றாங்கல்ல. இதான பதில். என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த குரான் எங்களை சேர்ந்த ஒரு ஆளுக்கு அனுப்பியிருந்தால் நாங்கள் ஏற்றுக்குருவோம், எங்கள் இனத்தை சேராத மட்டமான இனம் இவங்க கருத்துப்படி மட்டமான இனத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ இது உண்மையா? இதுவும் பொய். ஏன்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி இவங்க இனத்திலேயே இவங்களுக்கு பல நபிமார்களால் அனுப்புனான், கொண்டு விட்டாங்க. அப்போ ஏன்டா கொண்டீங்க, எங்களுக்கு வந்தால் ஏற்றுக்கிறோண்டிங்கல்ல. அது சும்மா சொல்லக்கூடிய ஒரு சால்ஜாப்பு தானே தவிர, நிஜமாகவே உங்களுக்கு இந்த போதனைகள் வருமானம் போயிருங்கிற ஒரு காரணத்தினால தான் இது மறுக்கிறாங்களே தவிர, அவங்களுக்கே இந்த ஒரு தூதரை அனுப்பி ஒரு வழிகாட்டை அனுப்பியிருந்தாலும் மறுத்திருப்பாங்க. ஏன் மறுத்திருப்பாங்க? அவங்க அந்த மதத்தை வச்சு வயிற்று பிழப்பு நடத்தினது இப்போ அடிபட்டு போயிருக்கும். அந்த மதகுருமார்கள் வயிற்று பிழப்பு போயிருங்கிறதுக்கு தான் மறுக்கிறாங்களே தவிர, அதுக்கு சொல்லக்கூடிய ரீசன் ஒன்றுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதான் அல்ல கேட்க சொல்கிறான், குல் நபியே நீங்கள் கேளுங்க, சொல்லுங்கள், கேளுங்க. என்ன கேளுங்க? ஃப லிம, ஃப ஒன்று லிம ஒன்று, ஃப விட்டுருங்க. எனவே லிம ஏன், லிமங்கிற வார்த்தை எதுக்கு? லிம நம்ம இது வரைக்கும் சொல்லிட்டோமான்னு தெரியலை. லிமங்கிறது கொஸ்டின் மார்க் உள்ளது. ஏன்கிற கொஸ்டினுக்கு லிம. ஒரு காரியத்தை லிம ஃபால்த்த, ஏன் இப்படி செய்தாய், லிம லரப்த ஜெய்தன், ஜெய்தை எதுக்கு நீ அடித்தாய். நம்ம லிமங்கிறது கேள்விக்குறிக்கு உள்ளது. கேள்வின்னா ஏன்கிற கேள்வி, என்னங்கிற கேள்வி, எப்படிங்கிற கேள்வி, எப்போதுங்கிற கேள்வி, எங்கேங்கிற கேள்வி, பல கேள்வி இருக்குல்ல. இந்த லிமங்கிறது என்னென்னா ஏன்கிற கேள்வி. அப்போ லிமங்கிற வார்த்தைக்கு அது எந்த ஒரு அமலும் செய்யாது. ஏன்கிற அர்த்தம் அதுக்கு பின்னாடி உள்ள சொல்லில் எந்த ஒரு சேஞ்சும், அதனால் ஆமில்ல இது வந்திருக்காது. அமல் செய்யக்கூடியதாக இருந்தால் தானே சொல்லுவாங்க. லிமங்கிறது லிம தக்குத்துலுன்னு வருது. தக்குத்துலுனில் மாற்றம் வரல. லிம கத்தல் தாண்டு வரும், மாற்றம் வராது. அப்போ லிமாவுக்கு பிறகு எது வந்தாலும் அதில் சேஞ்ச் வராது. அதனால் இந்த ஆமில்னு பேசணும்ல, அதில் இதை சொல்லியிருக்க முடியாது. இருந்தாலும் இந்த லிமாவுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ லிமன்னா ஏன், லிம தக்குத்துலூன, ஏன் கொலை செய்கிறீர்கள், கொன்றீர்கள். வருங்கால வினையாக இருந்தாலும் சென்ற காலத்துடைய அர்த்தம் தான் அதுக்கு. லிம தக்குத்துலூன, ஏன் கொலை செய்தீர்கள், அம்பியா அல்லா, அல்லாவுடைய நபிமார்களை ஏன் கொன்றீர்கள். மின் கபுலு, இதற்கு முன்னால் அல்லாஹ் அனுப்பிய நபிமார்களை ஏண்டா கொண்டீங்க என்று கேளுங்க. இந்த கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் இருக்கான்னு கேளுங்க. பதில் இருக்காது. ஏன், அவங்க கொலை செஞ்சது அவங்களுக்கே தெரியும். பல நபிமார்களை யூதர்களிலிருந்தே வந்த நபிமார்களை என்ன செஞ்சாங்க, கொலை பண்ணாங்க. ஈசா நபியை கூட கொல்லத்தானே முயற்சி பண்ணாங்க. அவங்க நம்பிக்கைப்படி கொலைத்தானே செஞ்சிட்டாங்க. நம்ம நம்பிக்கைப்படி தான் நல்லா உயர்த்தி கொண்டான். அவங்க நம்பிக்கை பிரகாரம் அவரை கொல்றதுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க, கொண்டுட்டோன்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ ஈசா நபியை அவங்க நம்பிக்கை பிரகாரம் அல்லாஹ் உயர்த்தி இருக்காவிட்டால் கொண்டு தானே இருப்பாங்க. அதுக்கு முந்தி வேறு பலரையும் கொண்டிருக்கிறாங்க. என்ன பன்மையாக அல்லாஹ் சொல்கிறான்ல. இப்போ குல் நபியை நீங்கள் கேளுங்க, ஃபல்லிம ஏன், தக்குத்துருன்னு அம்பியா அல்லாஹி, அல்லாவுடைய நபிமார்களை கொன்றீர்கள், மின் கபுலு இதற்கு முன்னால், இன்குத்து முமினீன் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் ஏன் கொன்றீர்கள் என்பதற்கு பதில் சொல்லுங்கள்னு வச்சுக்கணும். ஏன் கொன்றீர்கள் என்பதற்கு பதில் சொல்லுங்கள். ஏன் கொன்றீர்கள்னு அதான் அர்த்தம். ஏன் கொன்றீர்கள் என்பதற்கு பதிலை சொல்லு என்று கேளுங்கிறான்ல. அப்போ இவங்களை சேர்ந்த நபிமார்கள் வரும்போதும் கொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ மேட்டர் எங்களுக்கு வந்ததா உங்களுக்கு வந்ததாங்கிறது இல்லை. மேட்ரு என்னது, அல்லாஹ் மட்டும் வணங்குங்கிற அந்த தான் மேட்ரு.
இறைவனுடைய கட்டளை மட்டும் கட்டுப்படுங்க என்பதுதான் மேட்ரு. அல்லாஹ்வுடைய வசனங்களை அற்ப வேலைக்கு விற்காதீங்கிறது தான் மேட்ரு. இதில் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் ரசூல்லா மறுத்தாங்களே தவிர, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து இஸ்ரவேலில் உள்ளவரை ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவரை உலக நபி ஆக்கி அவர் கையில் குரானை கொடுத்தாலும் மறுத்திருப்பார்கள். ஏன்? அப்போவும் இது வரைக்கும் வந்திருந்த ஆதிக்கம் அடிபட்டு போயிருமில்ல. ஒரு நபி வந்துச்சுன்னா தூய்மை, வேற அவங்க இனத்தில் ஒரு நபி வந்தாலும் கரெக்டு தானே, இதே மாதிரி தானே இருக்கேன். ரசூல்லா வரும்போது எப்படி ஒரு சரியான மார்க்கம் கிடைச்சிச்சோ, அவங்கள சேர்ந்த ஒருத்தரைக்கே ஒரு நபியாக அல்லாஹ் ஆக்கினாலும் இந்த குரானை தானே கொடுப்பான். அப்போ இந்த ரிசல்ட்டு தானே வரும். எந்த ரிசல்ட்டு? அப்பாவி மக்களை ஏமாற்றி வயிறு வளர்த்து கொண்டிருந்தார்கள்ல, அந்த வயிறு வளர்க்குறதுக்கு மரண அடி கொடுத்துரும். அப்போ அந்த போதனை பிடிக்கலைங்கிறது தான் மேற்றே தவிர, துன்யாவை அற்பமான விலைக்கு விற்று கொள்கிறாங்களே தங்களை, அதுதான் மேற்றே தவிர எங்களுக்கு வராதனால தான் நான் நம்பலை என்பது பொய். இவங்களுக்கு வந்தால் நம்ப மாட்டாங்க, யாருக்கு வந்தாலும் நம்ப மாட்டாங்க, அல்லாட்டிருந்து வர்ற எதையும் நம்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்கள உலகத்தை பாதிக்கும். அப்படிங்கிறதான் எதிர்கேள்வி எல்லாம் கேட்க சொல்கிறான். குல் நபியை நீங்கள் கேளுங்க, என்ன சொன்னாங்க இது வரைக்கும்? எங்களுக்கு வந்தால் நம்புவோம், யக்ஃபுரூன பிமா வராஹு, அதுக்கு தவிர உள்ளதை மற்றதை மறுப்போன்னு தானே சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு வந்தால் நம்புவோன்னாங்கல்ல, நீ நம்புனியா? குல் நபியை நீங்கள் கேளுங்கள், வலிம ஏன் தகுதுலூன அம்பியா அல்லாஹி, அல்லாவின் நபிமார்களை கொன்றீர்கள், மின் கபுலு இதற்கு முன்னால் ஏன் கொன்றீர்கள்? இன் குன்து மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் இதுக்கு பதில் சொல்லுங்கள், இதுக்கு பதில் சொல்லுங்கள்னு வச்சுக்கணும். சரியா? நமக்கு விளங்குதில்ல, அதுலேருந்து அதனால் அது சொல்லாமல் விட்டுருவாங்க. இது 91வது வசனம். அப்போ குழுங்கிறது கால உலர்ந்து உள்ளது, ஏவல் வினை உங்களுக்கு தெரியும். லிமங்கிறது கொஸ்டினுக்காக உள்ளது. தக்துலூனங்கிறது கத்தலவுடைய வருங்காலத்தில் முன்னிலையில் ஆண்பால் பன்மை. அன்பியா என்பது நபி என்பதற்கு பன்மை அன்பியாவும். நபியுன், நபியுன் என்றால் ஒரு நபி. நிறைய நபிக்கு என்ன வார்த்தை சொல்கிறது? அம்பியாவுன். அம்பியாவுன்னா நபிமார்கள். அப்போ நபியுடைய பன்மை வலிக்கு அவுளியாங்கிறாங்கல்ல, அஃஇலாவு. இது எந்த வசனம்னு கேட்டால் அஃஇலாவுங்கிற ஒரு வசனில் வருது. அப்போ வலியுன் நேசர், அவுளியாவுன்னா நேசர்கள், நபியுன் நபி, அம்பியாவுன்னா நபிமார்கள். இந்த அம்பியா என்பது வந்து நெஞ்சிருக்குது அல்லாவில் இலாபத்து பண்ணியிருக்குது. அம்பியா அல்லாஹின்னு. அம்பியா ஏண்டியா நசபு வந்திருக்குன்னு கேட்டால் தக்குத்துல் உணவுக்கு மஃபூலு. நீங்கள் கொள்றீங்கன்னு வந்துச்சல, கொள்றீங்க யாரை? அம்பியா அல்லாஹி, நபிமார்களை, அல்லாவுடைய நபிமார்களை. மின் வந்து ஜருடைய எழுத்து. இந்த கபுலுங்கிறது வந்து என்ன செய்யாது, ஏராபு வராது. முன்னாடி நம்ம சொல்லிட்டோம், கபுலு பாது இந்த சொற்கள் எல்லாம் மபுனி. எப்போ மபுனி? இதற்கு முன்னால் அதற்கு முன்னால்னு சொல்லாமல் வெறுமனே முன்னால்னு சொன்னால் அது மபுனி ஆயிரும். மின் கபுலி ஹாதா அப்படின்னா மின் கபுலின்னு வந்துடும். மின் கபுலி தாலிக்க, அதற்கு மின் கபுலி ஹீ, இப்படி இந்த கபுலுக்கு பின்னாடி இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி கபுல தாலிக்க கபுல ஹாதா அப்படின்னு சேர்த்துட்டோம்னு சொன்னால் கபுலில் வந்து ஏராபுலாம் வரும். கபுலு மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, அப்படி வந்துச்சுன்னா அது அப்படி தான் இருக்கும். மின் வந்திருக்கு, ஜர்ரு வரல. இந்த இடத்துல இந்த கபுலில் ஒரு தாலிக்கன்னு சேர்த்துட்டோம் வைங்க. உதாரணமாக மின் கபுலி தாலிக்க, இதற்கு இதற்குங்கிற வார்த்தையை இப்போ சேர்த்துட்டோம்னு சொன்னால் அப்போ இந்த கபுலில் ஜர்ரு வந்துடும். மின் கபுலி தாலிக்க. இப்போ தாலிக்கவை தூக்கிட்டோம்னு சொன்னால் மின் கபுலு. அப்போ இந்த கபுலு பாது இந்த மாதிரியான சொற்கள் வந்து இலாபத்து செய்யாமல் வரும் என்று சொன்னால் அது மபுனி. ஜர்ரு செய்கிற இடம் வந்தாலும் ஜர்ரு செய்யாது. அதனால தான் மின்னு வந்திருக்குது, ஜர்ரு செய்யலை. கபுலுன்னா முன்னால். முன்னாள்ன்ற அர்த்தம் என்னடா? இதற்கு முன்னாள்னு அர்த்தம். முன்னால் என் நபிமார்களை கொன்றீர்கள்னா என்ன அர்த்தம்? இதற்குங்கிறதுங்க மறைஞ்சு நிற்கிது. அதை சொல்லிட்டாங்கன்னா ஜர்ரு வந்திருக்கும். அதை சொல்லாமல் மறைச்சிட்டாங்கன்னா ஜர்ரு வராது. அப்போ மின் கபுலி தாலிக்க மின் கபுலு. இதையே ஒரிஜினலை உடைச்சி சொன்னீங்கன்னா மின் கபுலி தாலிக்க, மின் கபுலி ஹாதா, இதற்கு முன்னால். அப்படி சொன்னோம்னா கபுலின்னு வந்திருக்கும். அந்த ஹாதா தாலிக்கெல்லாம் இல்லாமல் சொன்னோம்னா கபுலு. அப்போ மின் கபுலுன்னா இதற்கு முன்னால் அர்த்தம். அப்போ ஜர்ரு வரலையா? இன்கிறது ஷர்த்துரை எழுத்து, இருந்தால் போனால்ண்டு. குன்தும், குன்துங்கிறது என்ன? நாக்கிசான ஃபேலு காண, காண உள்ளேருந்து காண காணா காணு காணத்து காணத்தா குன்ன குன்த குன்துமா குன்தும். இது வந்து முன்னிலையில் ஆண்பாலில் பன்மை.
அப்போ குன்தும்ங்கிறது குன்தும்ங்கிறது வந்து நாக்கிசான ஃபேலாக இருக்கிறதுனால அதுக்கு என்ன வரணும், ஒரு இஸ்மு ஒன்று வரணும், ஒரு ஹபர் ஒன்று வரணும். கான ஜெய்துன் ஆலிமன், ஜெய்து ஆலிமாக ஆகிவிட்டான் அப்படின்னு வரும்ல. கானண்டா ஆகிவிட்டான், கான ஜெய்துன் ஆலிமன்னா ஜெய்து ஆலிமாக ஆகிவிட்டான்னு சொல்கிறோம். ஜெய்து ஆலிமாக ஆகிவிட்டான்ங்கிறதுல ஜெய்துக்கு என்ன செஞ்சுருவோம், ரஃபோ செஞ்சுருவோமா, ஆலிமுக்கு நசபு செஞ்சுருவோம். இதே மாதிரி இப்போ குன்தும்னு வந்துருச்சுல, குன்துமில் வந்து அதுக்கு வர வேண்டிய கானவுடைய இஸ்மு உள்ளக்க இருக்குது, நீங்கள்ண்டு. காணன்னு இருந்துச்சுன்னா வெளியே சொல்லுவோம், கான ஜெய்துன், கான பக்ருன், கானத்து ஃபாத்திமான்னு சொல்லிடுவோம். இது காயிபில் அப்படி சொல்லுவோம். முன்னிலைக்கு வரும்போது சொல்ல மாட்டோம்ல, அதில் இருக்கும். குன்த நீ ஆகிவிட்டாய், குன்துமா நீங்கள் ரெண்டு பேரும் ஆகிவிட்டீர்கள்னு நீங்கள்ங்கிறது உள்ளக்க அடங்கிருச்சு. அதனால் குன்தும் என்பதற்குள்ளே என்ன இருக்கிறது, நாக்கிசான ஃபேலும் இருக்கிறது, அதனுடைய இஸ்மும் உள்ளக்க இருக்கிறது. சரியா, அன்தும்னு மறைஞ்சிருக்குது. ஹபர் தான் இப்போ வரணும். இந்த மூமினீன்னு வந்துருச்சு. மூமினூன என்ற வராமல் மூமினீன்னு வந்திருக்குது. கானவுடைய ஹபர் அது. கானட அந்த குன்தும் காண தானே, குன்தும்னு சொன்னாலும் அதனுடைய அசல் என்ன காண. இப்போ கானவுடைய இஸ்மு வந்து உள்ளக்க இருக்கக்கூடிய அன்தும், அதில் மீறது ஒன்றும் பெருசாக ஒன்றும் வராது, வெளிப்படையாக ஒன்றும் வராது. மூமினூன் மூமினானி மூமினூன என்று வரணும். அந்த மூமினூனாவுக்கு நசபு செஞ்சோம்னா மூமினீனன்னு வந்துடும். அப்போ ஏன் மூமினீன்னு வந்துச்சு, அதுக்கு நசபு ஏன் செஞ்சாங்க என்று கேட்டால் குன்தும்ங்கிறதுக்கு அது ஹபரு. சரியா, அப்போ இது எல்லாமே நம்ம தெரிஞ்ச சொல்லாயிடுச்சு. அது ஒரு கேள்வி கேட்டான். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் என்ன செய்கிறான்னா இன்னொரு கேள்வி கேட்குறான். இவங்களுடைய எல்லா விதமான தகுடு தத்தங்களும் எல்லாம் உடைக்கிறான். சரி, எங்களுக்கு வந்தால் ஏற்றுக்கிறோன்றாங்கல்ல, எங்களுக்கு வந்தால் ஏற்றுக்கிறோம். எங்களுக்கு நபிமார்கள் அனுப்பப்பட்டு இருந்தால், எங்களை சேர்ந்த ஒரு ஆளுக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்டு இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். வேற ஆளுக்கு வந்ததுனால தான் பிரச்சனை அப்படின்னாங்கல்ல, அது உண்மை இல்லை என்பதற்கு ஒரு கேள்வி எல்லாம் கேட்டான். என்ன கேட்டான், ஏன்டா கொன்றீங்கன்னு கேட்டான். உங்களுக்கு வந்த நபிமாரை நீ கொலை செய்யலாமா? அப்போ கொலை செஞ்சாலும் என்ன விளங்குது, உங்கள் ஆள் எங்கள் ஆளுங்கிறதுக்காக அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை. அந்த வேதம் தான் பிரச்சனை. எந்த ஆளுக்கு வந்தாலும் அந்த வேதத்தை நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டீங்க. ஏன், அல்லாட்டிருந்து வர்ற வேதம் வந்து உங்களுடைய மோசடிகளுக்கு அனுமதிக்காது, அது அங்கீகரிக்காது, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. இது வந்தால் நம்மளுடைய பிழப்பில் மணலி போட்டுரும். அதுதான் காரணமே தவிர இது கிடையாதுங்கிறதுக்கு அது ஒரு கேள்வி கேட்டாச்சா. இன்னொரு கோணத்தில் எல்லாம் இப்போ இதில் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, சரி உங்களுக்கு வந்து ஏற்றுக்குறீங்கல்ல, ஒன்று கொலை பண்ணிடுறீங்க. சரி, மூசா நபி உங்களுக்கு வந்தார்ல, அவர் சொன்னபடி நடந்தீங்களா, நீ காலமாட்டை வணங்குனீங்களா, எங்கடா ஏற்றுக்கிட்டீங்கிறான். ஒன்று ஆளை கொண்டு விடுவாங்க, இல்லாட்டி மீறுவாங்க. ஒன்று வந்து நபிமார்களே கொலை பண்ணி போடுவாங்க, இல்லாட்டி அவரை ஏற்றுக்கொண்டு என்ன செய்வாங்க, அவர் எந்த கொள்கை கொண்டு வந்தார் அதை அவர் வாழும்போது தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இதானடா உங்கள் கொள்கைன்னு அடுத்து கேள்வி கேட்குறான். உலக்கது ஜாக்கும், ஜாண்டா வந்தார், கும்டா உங்களிடம் வந்தார். கது வந்துச்சுன்னா உறுதியாகன்ற அர்த்தம். சென்ற காலத்தில் வந்துச்சுன்னா உறுதியாக. உலக்கது ஜாக்கும் உங்களிடம் வந்தார். மூசா, மூசா உங்களிடத்தில் வந்தார். மூசாங்கிறது ஃபாயிலு, கும்ங்கிறது மஃபூலு. ரெண்டுக்குமே ஏராபு வராது. கும்ங்கிறது மஃபூல் லமீராக இருக்கிறதுனால அதுலேயும் ஏராபு வராது, மப்னி. மூசாங்கிறது வந்து விலையும் ஏராபு வராது, அது மக்சூராக இருக்கிறதுனால. அப்போ உலகம் ஜாக்கும் மூசா, உங்களிடம் மூசா வந்தார். ஜாண்டா வந்தார்னு அர்த்தம். ஆனால் ஜாவுக்கு பிறகு பே வந்துருச்சுன்னு சொன்னால் கொண்டு வந்தார்னு அர்த்தமாயிரும். வெறுமனே ஜான்னு சொன்னால் வந்தார். ஜா பி கிதாபின்டா கிதாபை கொண்டு வந்தார்னு வந்துடும். ஜா மூசாண்டா மூசா வந்தார். ஜா மூசா பி கிதாபின், மூசா ஒரு கிதாபை கொண்டு வந்தார்னு கிதாபை சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன பின்னாடி பே வந்துருச்சுன்னு சொன்னால் ஜாங்கிறது வந்தாருங்கிற அர்த்தம் வந்து கொண்டு வந்தாருங்கிற அர்த்தத்துக்கு மாறிக்கணும். இப்போ ஜா ஜெய்துன், ஜெய்து வந்தான். ஜா ஜெய்துன் பி கலமின், ஜெய்து பேனாவை கொண்டு வந்தான். இந்த பி கலமின்னு போட்டோன்னே என்னவாயிருது, ஜாவுடைய அர்த்தம் மாறிடுது. ஜாவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஜாண்டா அவனே வர்றது, இல்லை ஒரு பொருளை கொண்டுகிட்டு வர்றது. ஜாண்டா என்ன அர்த்தம், வந்தான்னு ஒரு அர்த்தம் இருக்குது, கொண்டுகிட்டு வந்தான்னு அர்த்தம் இருக்குது. நம்ம ஜாவுக்கு பிறகு கவனிக்கணும், பின்னாடி எதையா பே வந்திருக்காண்டு. இந்த பே வந்திருக்கு பில் பையினாத்தின்னு. அப்போ இந்த ஜாவுக்கு வந்து வந்தார்னு போடக்கூடாது. வழக்க ஜாக்கும் உங்களிடம் கொண்டு வந்தார்.
இந்த பேயை பார்த்துக்கிட்டு அங்கே அர்த்தத்தை மாற்றிக்கணும். உலகத்து ஜாக்கும் உங்கள் இடத்துல வந்தார்ன்னு சொல்கிறாருந்தா அந்த பின்னாடி பே இல்லாட்டி சொல்லிடணும். பின்னாடி பே உள்ள ஒரு சொல் வந்து அதில் சேர்க்கப்பட்டுருச்சின்னு சொன்னால் அப்போ இந்த ஜாவுடைய அர்த்தம் வந்து மாறிக்கிறோம். உலகத்து ஜாக்கும் உங்களிடத்தில் கொண்டு வந்தார் மூசா, மூசா கொண்டு வந்தார் பில் பையினாத்தி சான்றுகளை அத்தாட்சிகளை கொண்டு வந்தார். அத்தாட்சிகள்னால் பையினத்துன்னா ஆதாரம், பையினாத் என்றால் ஆதாரங்கள். அவர் நபி என்பதற்கு ஒரு ஆதாரங்கள். மூசா வந்தார்னு சொன்னால் நான் தான் நபின்னு சொல்லி சும்மா வந்தார், அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வரணுமோ அதெல்லாம் கொண்டுட்டு வந்தார். கைத்தறியை கொண்டு வந்தார், கையிலிருந்து ஒரு வெளிச்சமாகி காட்டினார். அது மாதிரியான ஒரு அற்புதங்களை அவர் என்ன செஞ்சார், வேதத்தை வர தௌராத்தை வர கொண்டு வந்தார். இப்படி மூசா வந்து பையினாத்துகளை கொண்டு வந்தார். அப்போ பையினாத்து என்ற வார்த்தை வந்து பையனங்கிறாங்கள்ல, அதில் பையினுன், பையினுன்னா தெளிவானது, அது பெண்பாலை போட்டால் பையினத்துன் தெளிவானதுன்னு அர்த்தம். அதுக்கு பன்மை எடுப்பதாக இருந்தால் பையினாத்துன், பையினாத்துன்னா தெளிவான சான்றுகள், தெளிவானவை அப்படின்னு அர்த்தம். தெளிவானவைன்னா சான்றுகள்னு அர்த்தம். அப்போ மூசா வந்து நபின்னு சொன்னார், சும்மா சொல்லலை, பையினாத்தையெல்லாம் கொண்டு வந்தார். பையினாத்தோடு கொண்டு வந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அவர் சொல்வதை 100% அக்செப்ட் பண்ணணும்ல. இப்போ உலகது ஜாக்கும் மூசா, மூசா உங்களிடம் கொண்டு வந்தார் பில் பையினாத்தி சான்றுகளை கொண்டு வந்தார். சான்றுனா இறை தூதர் என்பதற்கான சான்று, அதாவது அற்புதங்கள், அற்புதங்களோடு வந்தார். சும்ம பிறகு இத்தகது துமுல் ஐஜில காளையை, இஜில்னா காளை கன்று, கண்ணுக்குட்டி, கன்றுக்குட்டியை நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா எடுத்துக்கொண்டீர்கள். எடுத்துக்கொண்டீர்கள்னா கடவுளாகன்னு வச்சுக்கிறணும். முன்னாடி ஒரு இதே மாதிரி சொல் வந்திருக்கு. சும்ம பிறகு இத்தகதுத்தும், சும்மத்தகதுத்தும்னு வருதில்ல, அது உடைச்சோம்னா சும்ம பிறகு இத்தகதுத்தும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் அல் இஜில கன்றுக்குட்டியை. கன்றுக்குட்டியை எடுக்கிற பெரிய குற்றமா? கன்றுக்குட்டியை கடவுளாகன்னு அர்த்தம். கன்றுக்குட்டியை ஆக்கி கொண்டீர்கள்னா கன்றுக்குட்டியை கடவுளாக நீங்கள் ஆக்கி கொண்டீர்கள். மின்பாதிகி அவருக்கு பின்னால், அவருக்கு பின்னால், ஹீங்கிறது மூசா, அவருக்கு பின்னால் இந்த மின் வந்திருக்கு பாருங்கள், பாதின்னு ஜர்ரு கரெக்டாக வந்துருச்சு. ஏன் வந்துருச்சுன்னா பாதிஹின்னு வந்ததுனால. அந்த ஹீ இல்லாட்டி பாதுன்னு வந்திருக்கும். இந்த மின் பாதிஹின்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. அந்த பாது என்பது இலாபத்து செஞ்சு வந்தவுடனே ஏராபு வந்துடுது. இலாபத்து செய்யாமல் வந்தால் மின் பாது என்று சொல்லியிருப்பாங்க. அப்போ சும்ம பிறகு மூசா வந்து உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வந்துட்டார். ஆனால் கொண்டு வந்தால் நீங்கள் என்ன செய்யலை, இவர் கரெக்டான மார்க்கத்தை கொண்டு வந்திருக்காருன்னு உறுதியாக நிற்கணும்ல. அவர் என்ன மார்க்கத்தை கொண்டு வந்தார், அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு கொண்டு வந்தார். நீங்கள் என்ன பண்ணீங்க, கண்டுக்குட்டியே வணங்குனீங்க. அப்போ நபிமா வந்து ஏற்றுக்கலையப்பா. நபிமார்கள் வரும்போது கொலை பண்ணியிருக்கிறீங்க, இல்லாட்டி மீறி இருக்கிறீங்க, உங்கள் ஆள் தான். நீங்கள் விரும்பினபடி மூசா யார், உங்களை சேர்ந்தவர் தானே, இஸ்ரவேல் தானே. அப்போ உங்களை சேர்ந்தவர் வந்தால் கூட ஏற்றுக்கிறவங்களா, ஏற்றுக்கிற மாட்டீங்க என்பதற்கு அடுத்து ஒரு கவுண்டர் அல்லாஹ் கொடுக்குறான். மறுபடி பாருங்கள், உலகது ஜாக்கும் உங்களிடம் கொண்டு வந்தார் மூசா, மூசா கொண்டு வந்தார் பில் பையினாத்தி சான்றுகளை கொண்டு வந்தார். சும்ம பிறகு இத்தகதுத்தும், இத்தகதுத்தும்ங்கிறது என்னது, இத்த அகதாவிலேருந்து இஃப்தாவில் இத்தகதுத்தும்னு வரும். அந்த இஃப்தா அளவில் என்ன செய்வாங்கன்னா அது தேயை மாற்றிக்கிடுவாங்கன்னு முன்னாடி பல படிச்சிருக்கிறோம். அப்போ இத்தகதாவுള്ളത് இத்தகதுத்தும் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்கள் அல் ஐஜில கன்றுக்குட்டியை கடவுளாகன் இலாகன் வச்சுக்கணும். சும்மத்தகத்துமுல் ஐஜில இலாகன் கன்றுக்குட்டியை கடவுளாக ஆக்கி கொண்டீர்கள். மின் பாதிகி அவருக்கு பின்னால். அவருக்கு பின்னால்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. பின்னால்ங்கிறது வந்து அவருடைய மூத்துக்கு பின்னால்ங்கிற அர்த்தம் இங்கே கிடையாது. அவர் இருக்கும்போது தான் நடந்துச்சு. அவருக்கு பின்னால்னு சொல்கிறோம்ல, மூசா நபிக்கு பின்னாலே அதை செஞ்சாங்க, மூசா நபி காலத்தெல்லாம் செஞ்சாங்க. இந்த பின்னாலுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் அவர் வேறு ஒரு ஏரியாவுக்கு போயிட்டார். எப்போ இந்த சம்பவம் நடக்குது, மூசா நபி அல்லாஹ் வர சொல்லிட்டான், தூர் மலைக்கு வா, அந்த இடத்துல வச்சு அந்த வேதத்தை கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சான், 40 நாள் அவர் நோன்பு இருக்க செஞ்சு அவர் எல்லாம் என்ன செய்கிறாரு, தூர் சீனா மலைக்கு வர்றார். அங்கே வச்சு தான் தௌராத்தை என்ன செய்கிறான் அல்லாஹ், அந்த வேதத்தை அவருக்கு கொடுக்குறான். அதுக்காக வேண்டி அல்லாஹ் வர சொன்னவுடனே அந்த கேப்பில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் போன பிறகு அவர் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் வேறு இடத்துக்கு போன பிறகு இவங்க வந்து சாமுரிங்கிறவன்
நகைகளெல்லாம் உருக்கி காளை கன்று மாதிரி ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு அதில் ஒரு சத்தம் வர்ற மாதிரி வந்தவுடனே கடவுள்ன்ட்டாங்க. அப்போ மின் பாதிகிக்கு என்ன அர்த்தம்னா பாத மௌத்திகின்ற அர்த்தம் இல்லை. மின் பாதிகின்னா மூசா நபிக்கு மௌத்துக்கு பிறகு இல்லை, மின்பாதி ஜஹாபி அவர் போன பிறகு. மின்பாதிகின்னா அவர் சென்ற பிறகு. எங்கே சென்ற பிறகு இதெல்லாம் இந்த இடத்துல சொல்லாட்டாலும் இதனுடைய வரலாறு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். குர்ஆன்லே பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மூசா அல்லாஹ் வர சொன்னார், போயிட்டார். ஹாரூன் இருந்து சீர்திருத்தம் பண்ணார், ஹாரூனை மீறி செஞ்சாங்கன்னு விளக்கப்பட்டிருக்கல. அதனால் அவருக்கு பின்னால்ங்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது, அவருடைய காலத்திற்கு பின்னால்னு வச்சுக்கிறக்கூடாது. அவர் வேறு பக்கம் போன பிறகு. மின்பாதிகின்னா மின்பாதி தஹாபிஹி அவர் சென்ற பிறகு, தூருக்கு சென்ற பிறகு, தூர் சீனாவுக்கு போன பிறகு இப்படின்னு அர்த்தம். அப்போ சும்ம பிறகு இத்தகத்து மொழி இஜில் நீங்கள் கன்றுக்குட்டியை இலாகன் அங்கே இல்லை நம்ம வச்சுக்கிறோம் சரியா, கடவுளாக ஆக்கி கொண்டீர்கள். மின் பாதிகி அவருக்கு பிறகு, அவர் சென்ற பிறகு, உலகத்தை விட்டு சென்ற பிறகு இல்லை, உங்கள் ஊரை விட்டு சென்ற பிறகு சரியா. மின் பாதிகி அவருக்கு பிறகு ஆக்கிட்டீங்க. வான்தும் லாலிமூன் நீங்கள் அநியாயம் செய்யும் நிலையில், அநியாயக்காரர்களாக இருக்கும் நிலையில் இப்படி செய்தீர்கள். இது ஹால். வான்தும் லாலிமுன்னா ஹால் நிலையில் அர்த்தம் செய்யணும். வான்தும் நீங்கள் லாலிமூன் அநியாயக்காரர்களா, அப்படி தனியாக செஞ்சோம்னா அர்த்தம் இல்லாமல் போயிடும். நீங்கள் அநியாயக்காரர்கள் அப்படி பொருந்தலை. நீங்கள் அநியாயக்காரர்களாக இருக்கும் நிலையில் இதை செய்தீர்கள் அப்படின்ற இன்னொரு கேள்வி. இது கேள்வி இல்லை, ஒரு சார்ஜ் பண்ணுறான், குற்றச்சாட்டாக சொல்கிறான். அப்போ முதல்ல ஒரு கேள்வியாக கேட்டான், ஏன்டா நபிமார்களை கொன்றீங்கன்ட்டு. இப்போ என்ன செய்கிறான், நபி சொன்னது ஏன்டா மீறினீங்க. அப்போ உங்கள் ஆள் வந்தால் கூட நீங்கள் ஒழுங்காக நடக்கிற ஆள் கிடையாது. உங்களை சேர்ந்தவர்கிட்ட வேதத்தை கொடுத்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கிறவீங்களா, ஏற்றுக்கிற மாட்டீங்க, சும்மா அவரை வச்சுக்கிறவீங்க உங்களுடைய விடுதலைக்கு. எதுக்கு மூசா நபி ஏற்றுக்கிட்டாங்க, அவங்களோட விடுதலைக்கு அவர் பாடுபட்டார். அவர் தலைமையில் தான் ஃபிரௌனுடைய கொடுமைகளை சகிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு, அதுக்கு தான் ஏற்றுக்கிட்டாங்க. நல்லா விளங்குது. எதுக்கு ஏற்றுக்கிறல, இறை தூதர் என்பதற்காக வேண்டி மதித்தவங்க ஏற்றுக்கிறல. ஏற்றிருந்தாருன்னா ஏகத்துவத்தை தூக்கி குழி போதிச்சிருப்பாங்களா, காலமாட்டை வணங்கியிருப்பாங்களா. அப்போ அதான் விஷயம். உலகது ஜாக்கும் மூசா, உங்களோட மூசா வந்தார், பில் பையினாத்தி சான்றுகளுடன் சான்றுகளை கொண்டு வந்தார். சும்ம பிறகு இத்தகதுத்தும் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்கள், ஆக்கி கொண்டீர்கள். இதில் கன்றுக்குட்டின்னா கன்றுக்குட்டி மாதிரி செஞ்ச பொம்மையை தான், கன்றுக்குட்டி இல்லை. இதில்னா கன்றுக்குட்டிக்கு தான் சொல்கிறது. ஆனால் இவங்க கன்றுக்குட்டியெல்லாம் வணங்கலை, கன்றுக்குட்டி மாதிரி உள்ள பொம்மையை தான் வணங்கினாங்க. சிலையை, தங்கத்தினாலான சிலையை வணங்கினாங்க, கன்றுக்குட்டி சிலை வேணாம். அதனால் கன்றுக்குட்டின்னு சொல்லப்படுது. சும்மா பிறகு இத்தகத்தும் ஏஜில் கன்றுக்குட்டி சிலையை நீங்கள், சிலையை நமக்கு விளங்குறதுனால வச்சுக்கிற வேண்டியது. கன்றுக்குட்டியை நீங்கள் இலாகாக ஆக்கி கொண்டீர்கள். மின்பாதிகி அவருக்கு பிறகு. வான்தும் லாலிமூன் நீங்கள் அநியாயக்காரர்களாக இருக்கும் நிலையில் இப்படி செய்தீர்கள். அப்போ நீங்கள் சொல்கிறது பொய்டான்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம், நீங்கள் சொல்கிறது பொய். முகமது நீங்கள் ஏற்றுக்கிறாமல் இருக்கிற காரணம் நீங்கள் சொல்வது அல்ல, அந்த வேதத்தில் உள்ள உங்களுக்கு கசக்கக்கூடிய அந்த உண்மை தான். அந்த வேதத்தில் இருக்கிற உண்மை உங்களுக்கு கசக்கிறது. அந்த உண்மை பிடிக்காமல் தான் நீங்கள் மறுத்தீங்களே தவிர நீங்கள் என்ன செய்யலை, உங்களால் வந்தாலும் ஏற்றுக்கிறது இல்லைன்னு சொல்லிவிட்டான். அடுத்தது ஒய்யது அகதுனா, அகத என்றால் பிடித்தான், எடுத்தான். ஒன்றை பிடிக்கிறதுக்கு அகதன்னு சொல்லுவாங்க, கீழே கிடக்கிறத எடுத்ததுக்கு அகதம்பாங்க. அகதன்னா எடுக்கிறது, பிடிக்கிறது. பிடித்தல் என்பது, எடுத்தல் என்பது பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அது மெட்டீரியலாகவும் இருக்கலாம், மெட்டீரியல் இல்லாமல் உடன்படிக்கை எடுக்கிறது. தமிழில் கூட எடுத்தல் தானே சொல்கிறோம். பேனாவை எடுத்தான், உறுதிமொழி எடுத்தான்ங்கிறோம். உறுதிமொழி கீழே கடந்து போய் எடுத்தான் அவன். அப்போ உறுதிமொழிங்கிறது அது மெட்டீரியல் கிடையாது, அது ஒரு நம்பிக்கை, உள்ளம் சார்ந்த ஒரு விஷயம். அதுக்கு இந்த எடுத்தான்ங்கிறது தமிழில் போடுற மாதிரி அரபிலையும் போடுவாங்க. இதில் தமிழ் அரபையும் ஒத்து போகுது. எப்படி எடுத்தான்கிற வார்த்தையை நம்ம பேனாவை எடுத்தான், அந்த பொருளை எடுத்தான்னு சொல்லுவோம். உடன்படிக்கை எடுத்தான், உறுதிமொழி எடுத்தான் என்று அதிலையும் என்ன செய்வோம், எடுத்தான்னு போடுவோம்ல. இதே மாதிரி அரபிலையும் என்ன செய்வாங்க, அகதன் போட்டுக்குருவாங்க. அகதன்னா எடுத்தான். இப்போ இந்த இடத்துல மீசாக்கு உடன்படிக்கைன்னு வர்றதுனால உடன்படிக்கை எடுக்கிறது, பொருளை எடுக்கிறன்ற அர்த்தம் இல்லை. இது அகதுனா நாம் எடுத்ததை எண்ணி பாருங்கள். மீசாக்கும் உங்களுடைய உடன்படிக்கை, மீசாக்குங்கிறது பல தடவை சொல்லியாச்சு. உங்களுடைய உடன்படிக்கையை நாம் எடுத்ததை எண்ணி பாருங்கள். உடன்படிக்கைக்கு எடுக்குதல்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் உடன்படிக்கை எடுத்தோமா, ரஃபனா
ரஃபா என்றால் உயர்த்துறது, கீழே உள்ளதை மேலே தூக்குறதுக்கு பேர் என்னது? ரஃபா. உயர்த்தினான், அந்தஸ்தை உயர்த்துறது. கையை உயர்த்தணும், ரஃபவுல் எதைனி. தக்பீர் கட்டும்போது இரு கைகளை உயர்த்த வேண்டும்ங்கிறது ரஃபவுல் எதைன்பாங்க. ரெண்டு கையை உயர்த்த வேண்டும். இப்படி கீழே உள்ளது ஒசத்துறது. அப்போ ரஃபானாண்டா நாம் உயர்த்தினோம். உயர்த்தினோம் என்பது வந்து இங்கே அத்துஃபு. இங்கே அத்துஃபு வேண்டு வந்திருக்குல்ல, இது வந்து அகதுனாவில் அத்துஃபு. அகதுனாவில் கொண்டு ரஃபானா அகதுனான்னு கரெக்டாக வருதுல்ல. இப்போ இது அகதுனா ஓ ரஃபானா. அப்போ இது என்பது இங்கேயும் வச்சுக்கணும். உங்கள்கிட்ட உடன்படிக்கை எடுத்த போது எடுத்ததை எண்ணி பாருங்கள். ஓ ரஃபானா, ஓ இது ரஃபானா, நாம் உயர்த்தியதை எண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட உடன்படிக்கை எடுத்ததையும் எண்ணி பாருங்கள். ஓ ரஃபானான்னா அந்த அகதுனாவில் அத்துப்பு செஞ்சிட்டோம்னா இது என்பது இங்கே வந்துடும். எதில் அத்துப்பு செய்கிறோமோ அதுக்கு முந்தின சொல் இங்கே ஒருக்கா வந்துடும். ஓ ரஃபானா என்றால் அகதுனாவில் கொண்டே அத்துப்பு செஞ்சுருவோம். அகதுனாவில் அத்துப்பு செஞ்சோம்னு சொன்னால் அகதுனாவுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஓ இது என்று இருக்கா, அது இங்கே வச்சுக்கிடுவோம். இங்கே ஒரு தடவை ஓ இது அகதுனா, ஓ இது ரஃபானா. மேலும் உயர்த்தியதையும் எண்ணி பாருங்கள். நாம் உயர்த்தியதை என்னத்தை உயர்த்தினோம்? எங்கே உசத்தனோம்? ஃபௌகக்கும். ஃபௌக்குன்னா டாப்பு, மேலே. நம்ம ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொன்னால் அவன் காலடியில் உள்ளதை தகத்தும்பாங்க, தலைக்கு மேலே உள்ளதை ஃபௌக்கும்பாங்க. ஃபௌக்குன்னா மேலே. ஃபௌகக்கும் உங்களுக்கு மேலே உயர்த்தினோம். அத்தூர, தூருங்கிறது மலைக்கு பேர். தூர் சீனான்னு சொல்லுவாங்க, தூர் சீனின் என்றும் சொல்லுவார்கள், வெறும் தூர் என்றும் சொல்லுவார்கள். எல்லாமே குரானில் வந்திருக்கு 3 வகையாகவும். தூருங்கிற வார்த்தை வந்து மீன் தூரி சைனா, தூரி சைனான்றும் வருது. ஓ தூரி சீனின் ஓ ஹாதல் பலதில் மீன் தூரி சீனின் என்றும் வருகிறது. தூர் என்று ஓ தூரி, தூர்னு மட்டும் வருகிறது. எல்லாம் ஒன்று தான். அப்போ தூர் என்று ஒரு மலை இருக்கிறது. அப்போ இந்த தூர் மலை என்ன செய்கிறது வந்து அதுக்கு வந்து 3 விதமான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துவாங்க. தூர்னு மட்டும் பயன்படுத்துவாங்க. தூரு சீனா, தூரு சைனா தான், சீனா இல்லை, தூரு சீனான்னு இப்போ பேச்சு வழக்கில் தூரு சைனா. குரானில் அப்படி தான் இருக்குது. மீன் தூரி சைனான்னு வருதில்ல, தூரு சைனா. அவள் தூரு சைனான்னு அந்த மலைக்கு பேர் இருக்கிறது. தூரு சீனின் ஓ தூரி சீனின் என்றும் அதுக்கு சொல்லுவாங்க. அப்போ 3மே ஒரே இடத்துக்கு ஒரே பொருளுக்குரிய பல பெயர்கள். அப்போ ரஃபானா நம்ம உயர்த்தியதை எண்ணி பாருங்கள். எங்கே ஒசத்தினோம்? ஃபௌகக்கும் உங்களுக்கு மேலே ஒசத்தினோம். அத்தூர தூர் மலையை உங்களுக்கு மேல் உசத்தியதை என்ன செய்யுங்க? எண்ணி பாருங்கள். அப்போ தூர் மலையை மேலே உசத்துறேன்னு அர்த்தம், மேலே தான் உசத்தான்னு அர்த்தம். அதாவது இவங்கள்ட்ட உடன்படிக்கை எடுக்கும்போது இவங்கள்ட்ட சாதாரணமாக உடன்படிக்கை எடுக்கிற வாழ்க்கை கிடையாது. இவங்கள்ட்ட கொஞ்சம் கடுமையாக தான் என்ன செய்யணும்? உடன்படிக்கை எடுக்கணும். ஏன்னு கேட்டால் மூசா நபி ஏற்றுக்கிட்டு காளமாட்டை வணங்கிட்டாங்க. அதனால் எல்லாம் என்ன பண்ணுறான்னா உடன்படிக்கை எடுக்கிறான். உடன்படிக்கை எடுக்கும்போது மேலே வந்து வேறு வசனங்களில் இது நல்லா விலைக்கு சொல்கிறான். அப்படி மேகத்தை போல் அந்த தூர்மலை நின்றது. சும்மா தூர உயர்த்தினோம்னா இலக்கிய அர்த்தம்பாங்க, அப்படிலாம் இல்லை, நெசமாக ஒசத்துன்னு அர்த்தம். அல்லா நாடினால் அதை ஒசத்துறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ தூர்மலை அப்படி மேலே தூக்கிடுறது. இவங்களுக்கு மேலே இவங்க இருக்கிற இடத்துல தான் தூர்மலைக்கு வர சொல்லி தூர்மலை அப்படி மேலே தூக்கி ஏற்றுக்கிறீங்களா மண்டையில் போட்டுருவாங்கிற மாதிரி தலைக்கு மேலே தூர்மலையை தூக்கணும். ஃபோக்கும் லுல்லத்துன்னு அது ஒரு மேகம் போல் உங்களுக்கு மேலே இருந்தது என்றெல்லாம் வேறு வசனங்களில் இது விளக்கமாக வருகிறது. அப்போ ரஃபானா ஃபோக்கும் உங்களுக்கு மேலே நாம் உயர்த்தினோம். தூர்மலையை உயர்த்தினோம். அதை உயர்த்தியதை எண்ணி பாருங்கள். இது வர்றதுனால அப்போ தூருங்கிறது என்னது? ரஃபானாங்கிறது இது அகதனாங்கிறது ஃபேலு ஃபாயில் ஆச்சு. உள்ளுக்கு நாங்கள் இருக்குது. மீசாக்கு மஃபூலுக்கு நசப்பு வந்துருச்சு. ரஃபானாங்கிறது ஃபேல் ஃபாயில், நாம் உயர்த்தினோம். இது தூருங்கிறது மலையை உயர்த்தினோம், மஃபூலு. ஃபௌக்கன் இருக்கல மேலே, இதுவும் மஃபூலு தான். இது என்னது? மஃபூல் ஃபீஹி. இடத்தையும் காலத்தையும் குறித்தா மஃபூல் ஃபீஹி. அந்த நாளில் என்றாலும் மஃபூல் ஃபீஹி, அந்த இடத்துல என்றாலும் மஃபூல் ஃபீஹி. மேலேங்கிற ஒரு இடம் தானே ஃபௌக்க, அது ஒரு மஃபூல் தான். மேலேங்கிறது மஃபூல் ஃபீஹி தான், அது வந்து இடத்தை குறிக்கிறது ஃபௌக்குங்கிறது. அப்போ ஃபௌக்கங்கிறது மஃபூலு தான், தூர் என்பது மஃபூலு தான். இது வந்து மஃபூல் பிஹி தூர் என்பது, ஃபௌக்க என்பது மஃபூல் ஃபீஹி. இதிலேருந்து அர்த்தம் வருது அது மாதிரி. அப்போ ஃபௌக்கு நசப்பு வந்திருக்கு. சரி, என்ன உடன்படிக்கை எடுத்தோம்? ஹுது பிடித்து கொள்ளுங்கள், இதுதான் உடன்படிக்கை. உடன்படிக்கை எடுத்தோம்.
எப்படி உடன்படிக்கை எடுத்தோம்னா ஹுது நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், மாங்கிறது அல்லதியுடைய அர்த்தம். அல்லதி ஆத்தைனாக்கும் உங்களுக்கு நாம் வழங்கிய ஒன்றை வழங்கியதை, எதை வழங்கியிருக்கிறோமோ அதை பிடித்து கொள்ளுங்கள். எதை வழங்கியிருக்கிறோம்? தௌராத்தை வழங்கியிருக்கிறான் அல்ல. அப்போ ஹுது நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், மா ஆத்தைனாக்கும் உங்களுக்கு நாம் வழங்கியதை பிடித்து கொள்ளுங்கள், பி குவத்தின் வலிமையாக, பலமாக, குவத்தினா பலம், வலிமை, சக்தி, பி குவத்தின்னா பலமாக நீங்கள் என்ன செய்யுங்க, பிடித்து கொள்ளுங்கள் என்று உடன்படிக்கை எடுத்தோம். வஸ்மவு செவிமடுங்கள், செவிதாழ்த்தி கேளுங்கள். இதுதான் உடன்படிக்கை. உடன்படிக்கை என்ன? தூர்மலையை மேலே தூக்கிட்டு தௌராத்தை கொடுத்துப்புட்டு, இந்த பாரு உங்களுக்கு தந்திருக்கிறோம்ல, இதை வலுவாக பிடிச்சிக்கிறங்க, இதில் உள்ளபடி கேட்டு நடங்க என்று உடன்படிக்கை எடுத்தோம். ஹுதுண்டா அகத என்பதனுடைய, அகத என்பதுக்கு ஏவல் வினை ஹுதுண்டு வரும். அகத அதில் ஹம்சாவில் வரக்கூடியது இருக்குல்ல, அந்த மாதிரி சொற்களில் சில சொற்களுக்கு ஏவல் எடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த ஹம்சாவை போக்கிடுவாங்க. அகத யஹுதுன்னு வரும். யஹுதுல இருந்து அம்ரு எடுத்தோம்னா உஹுதுன்னு வரும். உஹுது 2 ஹம்சா வரும். இது சொல்ல கஷ்டமாக இருக்குது, அதனால் ஹுத் என்று சொல்வார்கள். அக்கலன்னு இருக்குது, ஏக்குள்ளிருந்து உக்குள்னு வரும். உக்குள்ங்கிற சொல்கிறது நமக்கு சிரமமாக இருக்குது. அப்போ ஊக்குள்ங்கிறதுக்கு பதிலாக குல் சாப்பிடு, அந்த மாதிரி அம்ரில் அக்கல அகத இந்த மாதிரி சொற்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அம்ரில் 2 ஹம்சா வரும் என்று சொன்னால் அதை டோட்டலாக நீக்கி போட்டு என்ன செய்வாங்க, அக்கலவுக்கு குல் என்று சொல்வார்கள், அகதவுக்கு ஹுது என்று சொல்வார்கள். அப்போ ஹுது ஹுதா ஹுது, ஹுது என்பது ஒருமை, ஏவல் வினை முன்னிலையில் ஒருமை. ஹுதுங்கிறது முன்னிலையில் ஏவல் வினை பன்மை ஆண்பால். ஹுது நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், மா ஒன்றை, அல்லதி ஒன்றைன்னு அர்த்தம். மாவுக்கு என்ன அர்த்தம்? மௌசூல். அல்லதி ஆத்தைனாக்கும் உங்களுக்கு நாம் வழங்கினோமே அதை பிடித்து கொள்ளுங்கள், பி குவத்தின் வலுவாக பிடித்து கொள்ளுங்கள், வசுமவு செவிமடுங்கள் என்று உடன்படிக்கை எடுத்தோம். சும்மா எடுக்கலை, தலைக்கு மேலே தூர் மலையை ஒசத்தி வைத்து கொண்டு உடன்படிக்கை எடுத்தோம்.